என்பதை நீங்களே கண்டு தர முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா இந்த அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தர வேண்டிய அடிப்படை உரிமையாக எங்கள் கட்சி கோருகிறது. இதை முதல் கோரிக்கையாக நாங்கள் எடுக்கின்றோம் இந்த மாநில அரசாங்கத்திற்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெருகி வரும் கொலைகள். நம்ம செங்கல்பாடி ஏரியில 2 குழந்தைங்க கொண்டிருக்காரு ஒருத்தர். அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலைமைன்னா வீட்டு பிரச்சனை அப்படின்றாங்க, நண்பர் பிரச்சனைன்றாங்க. ஆனால் எதற்கெடுத்தாலும் பெண்கள் கொலை, பெண்கள் பாலியல், பெண்கள் துன்புறுத்தல், குழந்தைகள் துன்புறுத்தல், இது எந்த வகையிலே போய் கொண்டிருக்கிறது நாடு என்கின்ற ஒரு அவல நிலை நாம கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இதையும் கூடுதலான கண்காணிப்போடு இந்த காவல்துறை நடத்திட வேண்டும் என இந்த குழு சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் இலவச குடிநீர் வேணும். இலவச குடிநீர் பார்த்தீங்கன்னா பிரதானமாக வைக்க வேண்டிய ஒரு முற்போக்கான கோரிக்கை. இது தொடர்ந்து காலகாலமாக வச்சிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குழாய் எல்லாம் ரிப்பேர் ஆகிடுறாங்க. எல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சு, மறுபடியும் சரி சேர்த்து 4 ஆகிடுது. சரிங்க, குழாயே இல்லாத ஏரியாவில் என்ன பண்ணுறதுங்க? குழாயே இல்லை, அங்கெல்லாம் உப்பு தண்ணி. ஒகேனக்கல் குடிநீர் எல்லா பகுதியிலும் எல்லா வார்டிலையும் வருதானாக்கா எந்த பகுதியிலையும் இன்னைக்கு நகர ஒன்றிய பகுதிகளில் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு குடிநீர் சரியாக விநியோகிக்கப்படலை அப்படிங்கிறதுதான். அடுத்ததான் ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளிகள்ல இலவச குடிநீர், அதாவது ஒரு தரமான குடிநீர் அரசு பள்ளிகள்ல இல்லைங்கிறது ஒரு மாநகர அமைப்பு மூலமா இங்க வந்திருக்கு. இந்த மாதிரியான கோரிக்கைகளை நம்ம முன்வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் இதை ஏற்பாடு பண்ணி தரணும். இன்னும் மீண்டுமான கோரிக்கைகள்ல அடுத்த கட்ட தலைவர்கள் பேச இருப்பதில் அவங்களே கூப்பிட்டு நாங்கள் பேச விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் பெயர் கு. குமரேசன் அவர்களை அழைக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் 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 அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை செய்து கோடு குடியாத்தம் பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடு. அடிப்படை வசதிகளை செய்து கொடு. வழங்கிட 50 ஆண்டு காலமாக குடியிருக்கும் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனைவுடன் வீடு கட்டிக்கொடு. வீட்டு மனைவுடன் வீடு கட்டிக்கொடு. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சிபிஐஎம் கட்சி சார்பு குடியாத்தம் பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வழங்கிட சீரான குடிநீரை சீர்படுத்து குண்டும் குழிமான சாலைகளை சீர்படுத்து தடுத்து நிறுத்து பெண்கள் மீதான பாலியல் குற்றத்தை தடுத்து நிறுத்து காவல்துறையை தடுத்து நிறுத்து. நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை. நாங்கள் கொடுத்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை. எங்கே போச்சு நாங்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் எங்கே போச்சு
போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு மச்சி போண்டா கடைக்கு போச்சு கட்சி போண்டா கடைக்கு போச்சு மச்சி போண்டா கடைக்கு போச்சு போண்டா கடைக்கு போச்சு நாங்க கட்டும் வரி பணத்து நாங்கள் கட்டும் வரி பணத்தை சம்பளம் வாங்கும் மரியாதைகளே சம்பளம் வாங்கும் மனிதர்களே சம்பளம் வாங்கும் மரியாதைகளே சம்பளம் வாங்கும் மனிதர்களே நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளே நடவடிக்கைகளே என்று கோரி ஆர்ப்பாட்டம் என்று கோரி ஆர்ப்பாட்டம் சிபிஎம் கட்சி சார்பிலே சிபிஐஎம் கட்சி சார்பிலே குடியாத்தம் பகுதி மக்களின் குடியாத்தம் பகுதி மக்களை அடிப்படை வசதிகளை செய்து தர அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளே நடவடிக்கைகளே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து பெண்கள் மீதான நடைபெறுகின்ற பாலியல் குற்றத்தை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து குடியாத்தம் பகுதியிலே நடைபெறுகின்ற கொலைகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து காவல்துறையை தடுத்து நிறுத்து நடவடிக்கை நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசு திராவிட மாடல் என்று சொல்லும் திராவிட மாடல் என்று சொல்லும் தமிழக அரசு ஏழை எளிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்று கோரிக்கையை நிறைவேற்று சிபிஐஎம் கட்சி சார்பில் சிபிஐஎம் கட்சி சார்பில் விசிக பங்கேற்கின்ற கூட்டாத்தோமு பங்கேற்கின்ற பாலார் இயக்கம் பங்கேற்கின்ற ஆர்ப்பாட்டம்